போராட்டத்தில் நேரடியாக கடைசி காலம் மற்றும் மொழியாக்கள் மட்டும் நாங்கள் இருந்தனாங்க. இப்போ நடக்கிற அரசியல் வந்து தமிழ் அரசியல்வாதிகளும் சரி அல்லது சிங்கள அரசியல்வாதிகளும் சரி தங்களோட சுய கௌரவம் சுய லாபங்களை நோக்கில் கொண்டு தங்களோட பிரச்சனை தமிழ் மக்களுக்காக நாங்கள் இருக்கின்றோம் அல்லது எங்களுக்காக எல்லாரும் இருக்கணும் என்று சொல்லி கொண்டு போயுமே தவிர எங்களோட பிரச்சனையை யாரும் பார்த்ததான் எனக்கு தெரியவில்லை. இப்போ கூட 107 பேர் மரணித்து இருந்தோம் என்று சொல்லி அதுக்கு ஒரு ஊசி ஒன்று வழங்கப்பட்டதாகவும் பல கருத்துக்கள் வெளியில வந்திருக்குது. ஊசி வழங்கப்பட்டது உண்மை பொய் என்பது இரண்டாவது கட்டம். அதாவது வந்து நாங்கள் தடுப்பு முகாம்களில் வச்சிருக்கப்பட போது எங்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டது, தடுப்பூசிகள் வழங்கப்பட்டது. அது வழங்கப்பட்ட உணவுகள் தடுப்பூசிகளை பரிசோதித்து நாங்கள் சாப்பிடுற அளவுக்கு நிலைமை இல்லை. அப்ப அதின் உண்மைத்தன்மை எங்களுக்கே தெரியாது. முன்னாள் போராளிகள் புனர்வாழ்விக்கப்பட்ட போராளிகளுக்கு அந்த விடயம் சரியாக தெரியாது. இப்ப உள்ள மனநிலையில நாங்கள் அல்லது என் சார்ந்த நிறைய பேர் முன்னாள் போராட நான் கதைத்தளத்துல எல்லாரும் மன அளவில் சரியான ஒரு பாதிப்படைந்திருக்கிறார்கள். ஏன்னு கேட்டால் வெளியில இருக்கிற ஒரு ஆளுக்கு முன்னாள் போராளிகள் அதிகளவு இறந்து கொண்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா என்ற ஒரு ரீதியான ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. உண்மையிலேயே மருத்துவம் என்பது சாதாரண மருத்துவ முறையில 95% உளவியல் ரீதியான மருத்துவம் தான், 5% தான் நாங்கள் எடுக்கிற மெடிசின். உளவியல் ரீதியா 95% விடயத்துல முன்னாள் போராளிகள் அனைவருமே பாதிக்கப்பட்டார்கள். வெளியில வந்து சொல்லப்பட்டால் நான் ஓகே நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் வெளியே ஓகேயா இருக்கிறேன், பிரச்சனை இல்லை என்று கேட்டால் ஏற்கனவே எந்த தனிப்பட்ட குடும்பத்தை பார்க்க போனால் எந்த குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் இந்த குடும்பம் சந்தோஷமா இல்லை. ஏன்னு கேட்டால் நான் போராட்ட காலத்தில் இருந்தபடியா நான் எப்ப இறக்கலாமோ அல்லது எப்ப எந்த மகனுக்கு என்ன நடக்குமோன்ற பாதிப்பில் இந்த குடும்பம் இருந்தது அல்லது இந்த உறவினர்கள் திருப்பியும் அந்த உறவினர்களை அந்த ஒரு நிலைக்கு தள்ள நான் விரும்புகிறேன். அதனால நான் எனக்குள்ள பிரச்சனைகளை அதிக அளவில் மூடி மறைக்க விரும்புகிறேன். முன்னாள் போராளிகள் அதிக அளவில் அப்படி இருக்கிறார்கள். நான் பேசியதுல சரி விடுறா என்னது எங்களோட தலைவி இப்படி போச்சு என்ற நிலப்பாடு நிறைய முன்னாள் போராளிகள் இருக்கிறார். அப்ப அதுக்கான இவ்வளவு நாளும் தொடங்கி நம் இதுவரைக்கும் அழிக்க வழியில எங்களோட தமிழ் அதாவது எலெக்ஷன் தொடங்கினோன்னு எலெக்ஷனுக்கு கிட்டவாக வந்து நாங்கள் தமிழர்களுக்காக இருக்கின்றோம், விடுதலைக்காக இருக்கின்றோம், எங்களுக்கு தீர்வு திட்டம் வேணும் என்று வாய்வெளிய பேசுகின்ற அரசியல்வாதிகள். இதுல நிறைய அரசியல்வாதிகள் வந்து கழிச்சுட்டு போனேன். நான் கண்ணீரமா இதை கேட்டோம்னா நிறைய விஷயம் அரசியல் பற்றி கழிச்சுட்டு போனேன். 99, 96ஆம் ஆண்டு அல்லது 70, 72ஆம் ஆண்டு நடந்த சம்பவங்கள் எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் அரசியல் பற்றி ஓரளவு சுய அனுபவம் ஒன்று இருக்கு, எல்லாருக்கும் அது படிச்சோ கற்று இருக்கு. ஆனால் இப்ப நடக்க போற விஷயம் என்ன செய்யணும் என்ற விஷயத்தை பற்றி யாரும் கதைக்கல. இப்ப சம்பவத்துல பெரிய பிரச்சனை ஒன்று. முன்னாள் போராளிகளை எனக்கு நான் சொன்ன அரசியல் பற்றி அவ்வளவு தெரியாபடியா நான் அந்த விடயம் பற்றி கதைக்கல. முன்னாள் போராளிகள் பிரச்சனைகள் போரால் பாதிக்கப்பட்ட மக்களோட பிரச்சனையை பற்றி தான் நான் கதைக்க இருக்கிறேன். முன்னாள் போராளிகள் சமூகத்தோடு இணைக்கப்பட்டதாக பரவலாக அது வெளிநாடுகளே சொல்லப்பட்டது. ஆனா சமூகத்தோடு இணைக்கப்பட்டதுக்குரிய எந்த அத்தாட்சியும் எனக்கு தெரியல. நாங்கள் கொண்டது 2010ஆம் ஆண்டு 10ஆம் மாத அளவில் இந்த வவுனியால விடுதலை செய்யணும். நான் வவுனியாவுக்கு வரைக்கும் செய்யணும். எந்தவித ஒரு விடயங்களுக்கு யாருமே முன்வந்து செய்யறதுக்கு தயாரில்லை. அதே நேரம் எனது மனப்பயம் நான் முன்னாள் போராளி என்று சொல்லவே பயப்பட்டேன். ஏன்னு யாருமே அதை சரியான முறையில் ஏற்றுக்கொள்கிறோமான்னு தெரியல. அப்ப உடனடியாக கடன் வசதி எல்லாம் கொடுக்குறோம், எல்லாரும் வாங்கணும்னு சொல்லி கச்சேரிக்கு இந்த வவுனியா கச்சேரிக்கு நீண்ட காலமாக வந்தது. அந்த கச்சேரியில சலுகை ரீதியான ஒரு கடன் வழங்குறோம் என்று சொல்லி போட்டு சாதாரணமாக ஒரு நபர் பொதுவாக வெளியில இருக்கிற ஒரு நபருக்கு வழங்கக்கூடிய அதே நிபந்தனையோட முன்னாள் போராளிக்கு கடன் வழங்கப்படுறது சொல்லப்பட்டது. அப்ப அரசு உத்தியோகர் சைன் பண்ணணும் என்ற ஒரு பிரச்சனை இருக்குது. சாதாரணமா நாங்கள் வெளியில ஒரு நபர்கிட்ட உதவி கேட்கவே எங்கள் முன்னாள் போராளிகள் நேர எனக்கு சொல்லப்பட்ட விடயம் எனது உறவினர்கள் கூட என்னோடு கதைக்க பயப்பட்டது. இன்று வரை கூட இந்த பிரச்சனை இதுவரைக்கும் அரசு ஊழியர்கள் எனக்கு உதவி செய்வோ அல்லது என் சார்ந்த முன்னாள் போராளிக்கு உதவி செய்யவோ தயாரில்லை. அதற்கான ஒரு திட்டத்தையோ தீர்வையோ இதுவரைக்கும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட அமைச்சர்கள் அல்லது அரசாங்கம் அல்லது தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கிறவர்களோ இதை பற்றி எந்தவித கருத்துக்களும் முன்வைக்கவில்லை. ஏன்னா தமிழ் சமூகம் சாதாரணமா இருக்குது. எங்களுக்கு வீடு இருக்குது, காணி இருக்குது, சொகுசு வாகனங்கள் இருக்குது, நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்றோம். எங்களுக்கு என்ன நாளைக்கு தமிழ் மக்கள் மறந்து விடுவார்கள், நாளைக்கு போய் நாங்கள் போராட்டம் என்று கைத்தால் எங்களுக்கு திருப்பி ஓட்டு போடுவார் என்பது நம்பிக்கையில இந்த விடயத்துல அவை இருக்கிறார். அதே மாதிரி இந்த ஊசி பிரச்சனையில வந்து இதுவரைக்கும் எந்த வித ஒரு தீர்வு திட்டமும் இல்லை. எனக்கு தெரிந்தா இந்த ஊசி பிரச்சனையில வந்து உண்மையிலேயே ஊசி அடிக்கப்படாட்டிலும்
அதிக அளவில் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப உள்ள நிலைப்பாடு ஏன்னு கேட்டா சாதாரண ஒரு வருத்தம் வந்தாலே அந்த வருத்தத்தை நாங்கள் அதான் அப்படி ஊசி போட்டதாலதான் இந்த பிரச்சனை வருதான் யோசனை ஒன்று இருக்குது. அப்படி ஒரு பயம் எங்களோட மெல்லையில் இருக்குது. யாரும் இதை ஒத்துக்கொள்ள, சில பேர் ஒத்துக்கொள்ள முடியாது. இன்றைக்கு கூட இந்த கருத்தறிகிற இடத்துல கூட எனக்கு பல பேர் இங்க நீ போகவே வேண்டாம் என்ற ஒரு கருத்து முன் வச்சது. அதற்கான காரணம் ஏற்கனவே நாங்கள் பாதிக்கப்பட்டாங்க. ஒரு மீட்டிங் போனா கூட நாளைக்கு சிஐடி போன் பண்ணி எங்க போனி எதுக்கு வந்தீங்க என்று 4ஆம் நாள் நடந்தோம். அப்ப இன்றைக்கு நீ போனா நாளைக்கு நீ 4ஆம் மாடி கொண்டு போக திருப்பியும் நீ போய் ஊசி போட போறாங்களா 2ஆம் கட்டம் என்ற பிரச்சனை பொதுவாக தச்சு கொண்டிருக்கணும். அப்படி இருந்து சில விடயங்களை நான் முன்வைக்கணும். சரி, எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை ஒரு நம்பி ஒரு இது ஆதங்கத்துலதான் நான் வெளிக்கிட்டு கடைசி நான் குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகுதான் நான் இங்க வந்தேன்னா என்று கேட்டால் எனக்கு எக்ஸாந்தா கூட இல்லை என்ன அதை போறதுக்கு மறப்பு தெரிவிச்சுவேன். என்று கேட்டால் உதாரணத்துக்கு பெரிய பிரச்சனை வரலாம் என்ற ஒரு பயம். என்று கேட்டால் திருப்பியும் நாங்கள் எத்தனையோ காலமாக நான் குழந்தை காலத்திலே இருந்து எனக்கு 28 வயது 28 வயது காலத்திலே இருந்து நாங்கள் வன்னி கட்டுப்பாட்டுக்கு இருந்த வழியால் பிரச்சனைகளை மட்டுமே தாங்கி வாழ்ந்தவர்கள். இப்பையும் கூட இப்பையும் நான் அடிக்கடி சொல்வேன், முன்னாள் போராளிகள் என்று சொல்றத இப்ப நாங்கள் போராளிகள் என்று சொல்லலாம். நாங்கள் அப்போது ஆயுதம் ஏந்தி போராடினாங்கள். எங்கள் சமூகத்தோட என்று போராடி கொண்டிருக்கிறோம். இந்த வேலை எத்தனையோ பேர் சமூகத்தோட அரசாங்கத்தோட எவ்வளவோ பிரச்சனைகளுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். உண்மையாக சமூகமயமாக்கப்படுறது அல்லது நாங்கள் சமூகத்தோடு இணைக்கப்பட்ட சொன்னா சரியான முறையில் அவை இணைக்கப்பட்ட அவை இந்த பொருளாதார ரீதியிலும் சரி அவை இந்த மன உடல் ரீதியாகவும் அவர் சாதாரண நிலையில இருக்கிறார் அந்த விடயத்தை கவனத்துல கொள்ளணும். அந்த விடயம் எதுவும் இதுபடி இல்லை. அப்படி மிஞ்சி போனா சிஐடியால் அந்த விடயங்களை விசாரிக்கப்படும். அவ்வளவுதான். ஒப்பனா சொல்லப்போனா தான் இது இதுவரைக்கும் இந்த முன்னாள் போராளிகளாலேயும் சமூக அல்லது இந்த கச்சேரியோ அல்லதாலையும் ஏதோ ஒரு அரசு ஊழியர்களாக அந்த விடயங்கள் வழங்கப்பட்டதாக இதுவரைக்கும் நான் சொல்றேன். எனக்கு இதுவரை நான் 2010ஆம் ஆண்டு வெளியில வந்தா 2006ஆம் ஆண்டு முடியுது, 2016ஆம் ஆண்டு முடியுது. 6 வருடங்களாக எனக்கு எந்தவித அரச உதவிகளும் வழங்கப்பட்டது. அது நான் எந்த ஒரு தன்னம்பிக்கையில் எந்த கல்வி அறிவில் நான் எந்த வாழ்க்கையை நான் ஓடிக்கொண்டிருக்கேன். அது நான் எனக்கு அவசியம். நான் கை கால் இல்லாது இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன செய்தீர்கள்? முதலாவது பிரச்சனை என்று கேட்டால் நாங்கள் போராடியது தமிழ் மக்களுக்காக, வேற எந்த பிரச்சனை. தமிழ் மக்கள் இன்றைக்கு இந்த தமிழ் மக்கள் இந்த நிலைக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்களோட போராட்டம் அந்த அளவுக்கு விலை பெற்றது. அந்த நாங்கள் போராடாம இருந்தா தமிழிடம் இருக்குமான்ற கேள்விக்குரிய. அப்ப நாங்கள் போராடியது தமிழ் மக்களுக்காக, தமிழ் பேசும் மக்களுக்காக. அது முஸ்லிம் சமூகமா இருக்கலாம், தமிழ் சமூகமா இருக்கலாம். அது 2ஆம் கட்டம். முதல் அப்ப நாங்கள் போராடிய தமிழ் மக்களுக்காக தமிழ் பிரதிநிதி என்று இருக்கிறவர்கள் நிச்சயமாக போராடிய முன்னாள் போராளிகள் மாவீரர்கள். அவர்கள் ஒன்றும் அறியாதவர்கள். அவர்களின் எண்ணம் ஒன்று இருக்குது தவிர எங்களுக்கு தனிநாடோ அல்லது எங்களுக்கு ஒரு தீர்வு திட்டம் தமிழர் தனித்துவமாக அல்லது நிம்மதியாக அடிப்படையாக நிம்மதியா வாழ்வதற்கான ஒரு வழி வேண்டும். அதற்காக மரணித்தவர்கள். அவர்களை நாங்கள் நினைவு கூறுவதற்கு கூட இந்த விடயம் இல்லை. என்னோட இருந்த நிறைய பேர், நான் உண்டாக பயிற்சி எடுத்த 140 பேர்ல நாங்கள் 4 பேர் இருக்கிறோம். மிச்சம் 136 பேர் மரணித்திருக்கிறார். இன்று வரைக்கும் எங்களோட சாதாரண உண்டா படிச்ச ஒரு வருடம் பழகிய ஒருவரை இழந்தால் கூட இவ்வளவு வலி என்பது எல்லாருக்கும் தெரியும். நாளுக்கு புதுசாக தெரியும் சாதாரண வழி. ஆனால் நாங்கள் ஒன்றாக குடித்து விளையாடி படித்து போராடிய ஆட்கள் இறந்ததுக்கு அவர்களுக்கு நாங்கள் மாவீரர் துயில்மன்றத்தில் போய் நாங்கள் வளமையா வழக்கம் செய்யறாங்க ஒவ்வொரு வருடங்கள் 27ஆம் தேதி. ஆனால் இப்ப எந்தவித இதுவும் நாங்கள் செய்யலாது. மன அளவில் நாங்கள் மனதில் நினைச்சு கொண்டு இருக்கிறோம். அவ்வளவுதான். என்று கேட்டால் மாவீர தொழில் இல்லங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டது. பேச்சளவில் நான் நேற்றும் எனக்கு அரசியல்வாதிகள் ஞாபகம் இல்லை. அவர் சொன்னார், நாங்கள் முன்னாள் போராளிகளுக்கு ஊசி வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டால் தொட்ட கைமுனு எல்லாளனை கொண்டு எல்லாளன் தமிழ் மாவீரன் அவனுக்கு சிலை வைத்து தொட்டகை மனு தலைவணங்கிய பரம்பரையில் பிறந்தவர்கள் தாங்கள் என்று சொல்லப்படுகிறார். இதுவரைக்கும் 7 வருடத்துல தமிழ் மக்களுக்கு தமிழர் போராட்டத்துல மாவீரர்களுக்கு என்ன செய்தவர்கள்? அவன் செய்தது வேற. அவன் செய்தால் அவன் தனி மனிதர், அதாவது மனித பண்பு. இப்ப இருக்கிறாங்க நாங்கள் அந்த பரம்பரையில பிறந்த நாங்கள் வளர்ந்தாங்கன்னு
கொண்டிருக்கிறீர்கள் தவிர எத்தனை ஆயிரம் மக்களும் மாவீரர்களும் இறந்ததுக்கு நீங்கள் ஏதாச்சும் நல்ல ஒரு முடிவு செய்தீர்களா? அல்லது அவர்களுக்கு ஒரு தூவி அல்லது சாதாரணமா நான் கிள்ளச்சில போனா சரி, கலந்தல போனா சரி, அப்படியே போனால் அத்தனை இராணுவ வீரர்களுக்கும் தூவிகள் அமைக்கப்பட்டிருக்கு, பொதுவான தூவிகள். அப்ப எங்களோட உயிர்கள் எல்லாம் உயிர்கள் அல்ல, ராணுவம் அல்லது சிங்கள உயிர்கள் மட்டும்தான் உயிர்களா என்ற பெரிய பிரச்சனை இருக்கு. மற்றது நல்லிணக்கம் என்ற ஒரு விடயத்துல கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னு கேட்டால் நல்லிணக்கம் இப்படி மக்கள் கருத்தை அறிந்துதான் நல்லிணக்கம் வழங்க வேண்டிய தேவை இருக்கிறான் ஒரு கேள்வி கூட எனக்கு இருக்கு. ஏன்னு கேட்டால் எல்லா உலகத்தில சர்வதேசத்திலும் சரி, எல்லா இடத்திலும் சரி, இலங்கையில என்ன நடந்தது என்ற ஒரு விடயம் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இதுல புதுசா இந்த விடயம் எல்லாரும் நான் எப்படி இருந்தாலும் என்ன மாதிரி நான் நினைக்கின்றேன். அரசு அவங்களுடைய புனர்வாழ்வு வைக்கப்பட்ட இடத்துல ஒரு 15-20 தடவைகள் இந்த முழு வரலாறும் எடுத்திருக்காங்க. 16-20 தடவைகள் நினைக்கிறேன், சரியாக. அப்ப அவர்கள்ட்ட அந்த அறிக்கை எடுத்தா கூட இந்த முழு வரலாறும் சொல்றாங்க. புதுசாக இங்க ஒரு நல்லிணக்கம் எதி கதைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறான்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் காலத்துக்கு இந்த விடயத்தை ஓட்டி இப்ப உள்ள ஜெனரேஷனுக்கு போராட்டம் என்னன்னு தெரியாது, பழைய ஜெனரேஷன் அழிஞ்சு போக நாங்கள் சுமூகமா முடிக்கலாம். அது மட்டும் நல்லிணக்கம் அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர்களை சூட்டி மக்களிட கருத்துக்களை எடுப்போம் என்று சொல்லி ஒரு 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 மாய பிம்பம் கொண்ட உருவாக்கி தான் இது நகர்ந்துன்ற மாதிரி என்ற ஒரு அபிப்பிராயம். இப்ப குற்றங்கள் குற்றவாளிகள் தொடர்பாக சொல்ல வேண்டியிருந்தால் எங்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட காரணம் நாங்கள் குற்றவாளிகள் நாங்கள் போராடுவோம். அப்ப ராணுவம் போராட முடியாது. அப்ப அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கினார் ஒரு காரிய பிரச்சனை. நாங்கள் எங்களுக்கு ஒரு தண்டனை இப்பயும் தொடர்ச்சியா வழங்கப்பட்டிருக்கு. மற்றது இந்த ஊசி போட்ட விஷயம் கூட நீ அதை ஆராய்ஞ்சா பிறகுதான் அதோட உண்மை நிலைப்பாடு தெரியும். இன்றைக்கு நாங்கள் சொல்ல முடியாத பண்டே அதுன்ற உண்மைத்தை எங்களுக்கு சாதாரணமாக நான் பல இடத்துல உடல் ரீதியான நிறைய மாற்றங்களை நாங்கள் உணர்ந்துள்ளோம். நான் இன்றைக்கு கூட வரைக்க இரண்டு நேற்று யாழ்ப்பாண வைத்தியசாலையில பரிசோதனைக்காக போயிருந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு மனப்பயம், என்ன சாதாரண ரீதியில விட உடல் ரீதியான நிறைய மாற்றங்களை எதிர்கொள்றேன். அப்ப அது இந்த பிரச்சனையா இருக்கலாம், அல்லது அது வேற விடயங்களா கூட இருக்கலாம். ஆனா இதை யோசிக்க வைக்கிறது என்ற ஒரு பயத்துல நாங்கள் அந்த விடயங்கள்ல பார்க்கிறோம். அப்ப எனக்கு இந்த விடயத்துல அரசியல்வாதிகள்ல சாதாரண ஒரு நம்பிக்கை இல்லை, அரசியல்வாதிகள்ல இந்த வித நம்பிக்கை இல்லை. ஆனா நிச்சயமாக அரசாங்க தலைவராலே நினைச்சா செய்யலாம். அதுக்கு நினைக்க வேண்டியது அவர்கள்ட்ட மனம். அவர்கள் தமிழ் மக்கள் இப்படி பிரச்சனையில் இருக்கணும், இவ்வளவு காலத்துல இவ்வளவு பிரச்சனை பட்டிருக்கணும். சாதாரண இவர்களுக்கான சாதாரண மனித உரிமை, அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு சாதாரண மனித உரிமை இழந்தவனுக்கு அவனுக்குரிய ஏதோ ஒரு நீதி ஒன்று நிச்சயமாக கிடைக்க வேண்டும். அதுதான் இப்ப இருக்கிற எனது ஆசை.